ஹாய். இந்த டென்னிஸ் எல்போன்னு சில பேருக்கு இருக்கும், இல்லாட்டி ரிஸ்ட்ல சில பேருக்கு பெயின் இருக்கும். சில பேருக்கு இங்கேருந்து கிருகிருன்ட்டு அந்த மாதிரி ஒரு 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 ஃபீல், அந்த வைப்ரேஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ஃபியூ எக்ஸசைசஸ் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் பண்ணிங்களா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்கிக்கோங்க. இதுக்கு டெரா பேண்ட் சொல்கிறாங்க. இது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேயும் கிடைக்கும். இதை வந்து இந்த இடத்துல கையில் அப்படி மாட்டிடுங்க. மாட்டிட்டு இது கையை இப்படி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு டென்னிஸ் பால் இந்த கையில் வச்சுக்கோங்க. கையை நல்லா கீழே டேபிள் மேலே அப்படி வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த விரலை வெளியில் எடுத்துட்டு அப்போ இந்த உள்ள இப்போ இந்த 4 விரல் வெளியில். எப்படின்னா இந்த 4 விரல் மூடுறப்ப இந்த கட்டவரல் வெளியில், இந்த கட்டவரல் உள்ளே பண்ணுறப்ப இந்த 4 விரல் மேல். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துலையும் இங்கேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் இது பண்ணிங்கன்னா. இது ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது நான் வந்து ஒரு டம்பல்ல மாட்டிக்கலாம் நீங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈக்குவலாக இருக்கிற 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு நல்லா இதை ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிட்டு, இது பாருங்க, இது மாதிரி ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிட்டு இதை ஒரு தடவை வெளியில், இது ஒரு தடவை வெளியில், இது ஒரு தடவை வெளியில், இது ஒரு தடவை வெளியில். இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போது இது கீழே வச்சு மேலே நல்லா டைட்டாக வச்சுருங்க. இது கீழே வச்சுட்டு இது மேலே, இது கீழே வச்சுட்டு இது மேலே. இது 3 எக்ஸசைஸ் ஆச்சு. இப்போ 2 சைடு வெளில கொண்டு போயிட்டு உள்ள, 2 சைடும் வெளில கொண்டு போயிட்டு உள்ள. அப்போ இந்த கை வந்து தூக்கிடாதீங்க, கை இப்படியே இருக்கணும். இது பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி நிறுத்துங்க. அப்புறம் இந்த பக்கம் வெளியில் அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி நிறுத்துங்க. இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி நிறுத்துங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யலாம் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த பேண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு திருப்ப பக்கத்தில் கொண்டு வருது. பக்கத்தில் கொண்டு வரப்ப இந்த டென்ஷனை விட்டுறாதீங்க. வெளியில் கொண்டு போங்க, பக்கத்தில் வைங்க. வெளியில் பக்கத்தில் வரப்ப இப்படி போயிடாதீங்க. இப்படியே வச்சுட்டு இந்த மூமெண்ட் கொடுங்க. இதெல்லாம் கைக்கு நல்லா உங்களுக்கு ஃபிட் எக்ஸசைஸ் கொடுக்கும். அப்புறம் இதை எடுத்துருங்க. இந்த பேண்டை இந்த விரலில் மாட்டிக்குங்க. உள்ளே இப்படி விட்டுட்டு இதை கொண்டு வந்துட்டு இந்த விரலில் மாட்டிட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கீழே இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதையே நீங்கள் உள்ளே ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே எப்படி திருப்பிட்டு இதை இப்படி இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறமா 2 கையிலையும் இப்படி உள்ளே மாட்டிடுங்க. மாட்டிட்டு வெளிப்பக்கமாக இதை நிறுத்திட்டு இதை இப்படி இந்த மூமெண்ட் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த கையில் இருக்கிற நல்ல இந்த பெயின்லாம் போகும். நல்ல எஃபெக்டிவாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.